இப்போது 2 பொருளை வந்து விற்கிறாங்க. அதை வந்து எக்ஸ்ஒய்யாக எடுத்துக்கிறாங்க. அதோட விலை வந்து ரூ. 600. இப்போ எக்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 20% ஆகுது. ஒய் வந்து 20% நஷ்டமாகுது. ஸோ ஓவராலாக லாஸாக கெயினாக பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ ரெண்டுமே காமனாக கேட்கறதுனால ஒரே விலை தான் இருக்குது. அதே போல் பர்சன்டேஜ் ஒரே பர்சன்டேஜ் தான். அப்படிங்கும்போது நம்ம x² டிவைட் பை 100ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 20 × 20 20 × 20 டிவைட் பை 100. ஸோ 20 × 20ன்னா நான் மல்டிபிள் பண்ணால் 400 டிவைட் பை 100. ஸோ 4%. ஸோ இங்கே வந்து லாஸ் ஆகுது, ப்ராஃபிட்டும் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு லாஸ் தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ மைனஸும் ப்ளஸும் பண்ணால் நமக்கு மைனஸ் தானே கிடைக்கும். அது போல் தான். ஸோ இப்போ நான் 4% தான் லாஸு.